Taste the Daily. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அதிகாரிகள் முறையாக செயல்படுவது இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். கரூர் மாவட்டத்தில் 4 ஆண்டுகளாக வேளாண் கல்லூரியை திருமண மண்டபத்தில் நடத்தி மாணவ மாணவிகளை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். என்பதை கடந்த காலத்தில் நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். அதே போல இங்கே பேசிய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார், வேளாண்மை கல்லூரி என்பது இப்பொழுது ஒரு பேட்ச் முடிய போகின்றது. 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அடுத்த ஆண்டு முடிந்து விட்டது. அப்பொழுது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைத்து அந்த மாணவர்கள் 5 ஆண்டு காலம் படித்துவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால் அவருடைய கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருக்கும், அவருடைய விவசாயினுடைய முழுமையாக எப்படி தெரிந்து கொள்வார்கள், அதே போல செயல்முறை விளக்கம் இல்லாமல் எப்படி அவர்கள் நாளை தினம் வேலைக்கு சென்று அதை சரியாக செயல்படுத்த முடியும் என்பதை கண்டித்து தான் வருங்காலத்திலாவது உடனடியாக அந்த கல்லூரியை கட்ட வேண்டும், மாணவர்களுக்கு வசதியை செய்தர வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார். அதைத்தான் இங்கே பேசுகின்ற போது சொன்னார், மருத்துவக் கல்லூரி என்று சொன்னார்கள். உடனடியாக மருத்துவக் கல்லூரி என்று சொன்னால் அனைத்து பொதுமக்களுமே சிகிச்சை பெறுகின்ற எளிதாக வந்து செல்கின்ற ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அமைச்சராக இருந்த MRV அவர்கள் ஒரு நடுப்பகுதியிலே அந்த கல்லூரி கட்டுவதற்கு இடத்தை தேர்வு செய்து உடனடியாக நிதியை ஒதுக்கி கட்டடத்தை கழித்து அண்ணன் எடப்பாடியாரை நேரிலே வந்து திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு அரசு வாக்குறுதி கொடுக்கிறது என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதுதான் அந்த அரசனுடைய கடமை. அதை நிறைவேற்றாத போது எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து நீங்கள் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் அந்த பகுதியிலே ஒவ்வொரு பகுதியிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கே அனுமதி மறுக்கின்ற மாவட்டமாக கரூர் மாவட்டம். கிட்டத்தட்ட உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் படிக்காத ஒரு வக்கீல் ஆகிவிட்டார். ஏனென்று சொன்னால் இன்று தொட்டதற்கெல்லாம் நீதிமன்றம் சென்றுதான் அனுமதி பெற வேண்டிய சூழ்நிலை. எத்தனை வழக்குகள் சந்தித்திருக்கின்றார் என்பதையெல்லாம் இங்கே இருக்கின்ற கழகத்திலிருந்து அத்தனை பேரும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், இந்த 4 ஆண்டு காலம் எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்பதற்கெல்லாம் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த பகுதி ஜவுளி தொழில் நிறைந்த பகுதி, கிட்டத்தட்ட முழுமையாக ஜவுளியாக இருக்கின்றது. ஒரு பகுதி விவசாயமாக இருக்கின்ற பகுதி. ஜவுளி தொழிலே இன்றைய தினம் முடிகின்ற நிலைமைக்கு உருவாகிவிட்டது. காரணம் என்ன? நூல்வலை ஏற்றம். அதே போல இலவச வேஷ்டரை அந்த விசைத்தறிகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் அனைத்து தறிகளுமே இன்று பழைய எறும்பு கடைக்கு செல்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. சட்டமன்றத்திலே நாங்கள் பலமுறை குரல் கொடுத்தோம், ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது கிடையாது. அதே போல நூல்வலை ஏற்றத்தின் காரணம் मैं 5 साल का था जब मैंने पहली बार PM मोदी को रेड फोर्सेस स्वच्छता का கிராம பகுதியில் தனியாக ஒரு வீடு இருந்தால் அது வயதான தம்பதிகளாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நாமளும் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தோம். அம்மா இருந்தார்கள், அண்ணன் எடப்பாடியார் இருந்தார்கள். இது போன்ற ஏதாவது சம்பவம் நடைபெற்றதா? தினந்தோறும் 6 கொலைகள் 8 கொலைகள் 10 கொலைகள் என்று நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இனி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. கடந்த ஆண்டு ஏன் பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை என்று நாங்கள் சட்டமன்றத்திலே கேட்டோம். அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த பொங்கல் பரிசு என்பது அம்மா அவர்கள் தமிழருடைய திருநாளாக இருக்கின்றது, அனைத்து வீடுகளிலுமே பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கல் பரிசை கொடுத்து அன்றைய தினம் 100 ரூபாய் கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடியார்கள் வந்ததுக்கு பின்னால் கொரோனா காலம் 1000 ரூபாய் கொடுத்தார்கள், 2500 ரூபாய் கொடுத்தார்கள். எல்லா வீட்டிலுமே அந்த பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பதற்காக. அதே போல இவர்களிடத்தில் நாங்கள் கடந்த ஆண்டு கேட்டோம், ஏன் பொங்கல் பரிசு தரவில்லை என்று சொன்னவுடன் ஒரு மூத்த அமைச்சர் சட்டமன்றத்திலே பதில் சொல்லுகின்றார், இந்த ஆண்டு தேர்தல் கிடையாது, ஆகையால் தேர்தல் வருகின்ற அடுத்த ஆண்டு நாங்கள் பொங்கல் பரிசை கொடுப்போம் என்று சொன்னால் மக்களை பற்றி எந்த அளவுக்கு அவர்கள் கேவலமாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதற்கு இதை விட நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வார்த்தை கிடையாது. அதே போல இலவச பஸ் பாஸ், அதுக்கு எந்த அளவுக்கு பேசினார்கள், ஓசி பஸ் என்று பேசினார்கள்.
அதே போல 1000 ரூபாய்க்கு எவ்வளவுலாம் பேசினார்கள் பெண்களை பார்த்து ஒரு அமைச்சரே எந்த அளவுக்கு கிண்டலாம் பேசினார் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் அப்ப வீட்டு பணத்திலிருந்து யாருக்கும் மக்களுக்கு கொடுக்கவில்லை. நாங்களாக கொடுத்தாலும் சரி, அவர்கள் கொடுத்தாலும் சரி, நாம் கட்டுகின்ற வரிப்பணத்தில் இருந்துதான் ஒவ்வொருவருக்கும் நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக நாங்கள் கொடுத்தாலும் சரி, திமுக கொடுத்தாலும் சரி, நம்முடைய பணம், நம்முடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்துக் கொடுப்பதில் அவர்கள் கிண்டலும் கேலியும் செய்கிறார் என்று சொன்னால் மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த அளவுக்கு எல்லடமாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதெல்லாம் இது ஒரு உதாரணம். அதற்கும் மேலாக ஒரு 10 ஆண்டு காலம் இல்லை, அம்மா அவர்கள் இருக்கின்ற போதும் சரி, அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் சரி, தமிழகத்திலே போதை இல்லாத மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்ற மாநிலமாக, நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு பத்திரமாக சென்று வருகின்ற மாநிலமாக, கல்லூரிக்கு அதே போல மாணவ மாணவிகள் பத்திரமாக சென்று வருகின்ற ஒரு மாநிலமாக இருந்தது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன நடக்கின்றது? திரும்பிய பக்கமெல்லாம் கஞ்சா, திரும்பிய பக்கமெல்லாம் போதைப் பொருள். இன்றைய தினம் பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப முடியாத சூழ்நிலை. நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும், நம்மளை போன்ற கஷ்டப்படக்கூடாது. நாளை தினம் அவர்கள் படித்துவிட்டு ஒரு பட்டதாரியாக வந்து வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல் தாய்மார்கள் உழைத்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பின்றீர்கள். நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். ஆனால் அங்கே யாராவது ஒரு மாணவர் அந்த கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பள்ளிக்கு முன்னாலே வருகின்றார்கள், சின்ன சின்ன பொட்டணமாக ஒரு 2 நிமிடத்தில் கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். எங்கள் ஊரில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற போது நான் காவல்துறை அதிகாரிக்கு போன் செய்து இப்படி பைக்ல வந்து கொடுத்து விட்டு செல்கிறார் என்று சொன்னேன். உடனே அந்த அதிகாரி சொல்கிறார், சார் நாங்க என்ன சார் பண்றது, போயிருப்பாங்க, நாங்க எங்க போய் பிடிக்கிறது என்று சொல்கிறார். ஆக 10 ஆண்டு காலம் இதே காவல்துறை, இதே சட்ட ஒழுங்கை பாதுகாத்த காவல்துறை இப்பொழுது ஏன் அதை பாதுகாக்க மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள்? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்கின்ற இந்த ஆட்சி தேவையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னொரு முறை வந்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் நம்மிடம் இருக்கவே இருக்காது. காரணம், போதைக்கு அடிமையாகி விடுவார்கள். இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு அடிமையாகி இன்றைய தினம் எதிர்காலமே, இளைஞருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற ஒரு நிலைமையாக இருக்கின்றது. ஏதோ நான் அரசியலுக்காக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நம்முடைய ஆட்சி காலத்தில் எப்படி இல்லாமல் இருந்தது, இப்பொழுது எப்படி வந்து கொண்டு இருக்கின்றது. இதுக்கு யார் காரணம்? இதை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை? அப்பொழுது திமுக காரர்கள் தான் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை கட்டுப்படுத்த மறுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் இன்று நீங்கள் டிவியில் எல்லாம் பார்த்துக் கொண்டு இருப்பீர்கள், 12 வயசு 14 வயசு பையனெல்லாம் கஞ்சா குடித்து விட்டு காவல்துறையே அடிக்கின்றார்கள். அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் கஞ்சா குடித்து விட்டால் என்ன செய்வதென்றே தெரியாமல் செய்து கொண்டு இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலின் போது, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிகின்ற போது வேட்பாளர் நானும் என்னுடைய தொகுதியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது கடைசி கட்ட பிரச்சாரம், 2 தாய்மார்கள் அந்த கஞ்சாவை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கின்ற போது 2 தாய்மார்கள் என் முன்னால் நின்று அழுது கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு புரியவில்லை, வேட்பாளருக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லை எதற்காக அழுகிறார்கள் என்று. நாங்கள் பேசி முடித்துவிட்டு காருக்கு வருகின்ற போது அந்த 2 பேரும் வந்தார்கள். ஐயா, நீங்க சொன்னது 100க்கு 100 சத்தியமா நடந்தது எங்க குமராலயம் பகுதியில். நான் ஏதோ மேடைக்காக சொல்லிதான் நினைக்கிறேன். 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்க சொன்னது உண்மைதான், எங்க வீட்டுல கடைசியா அண்டா குண்டா கூட வைக்க முடியல, அதை கொண்டு போய் அந்த பசங்க அடமானம் வச்சு கஞ்சா குடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கய்யா, உங்க ஆட்சியில் ஒண்ணும் இல்லை, இப்பொழுது எங்க குழந்தைகளோட எதிர்காலமே போச்சு, நான் உழைச்சுதான் இப்ப அந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், ஆனா வீட்டுல ஒரு அண்டா கூட வைக்க முடியல. 2 தாய்மார்கள் ஒரு 100-200 பேருக்கு முன்பாக இதை சொன்னார்கள். ஏதோ தனியாக இதை சொல்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எதிர்காலத்திலே நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று அது மட்டுமல்ல, ஒரு புறம் கஞ்சா என்றால் இன்னொரு புறம் பள்ளிக்கு குழந்தைகளே அனுப்ப முடியாத சூழல். பள்ளியிலே படிக்கின்றவர்கள் மாணவி என்ன நினைப்பார்கள்? பெற்றோரை அடுத்ததாக ஆசிரியரை குரு என்று நினைப்பார்கள். மாதா பிதா குரு என்றுதான் நம்ம கிராமத்திலே சொல்லுவார்கள். ஆனால் இன்று அந்த ஆசிரியர்களாலேயே அந்த பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இதுக்கு யார் காரணம்? ஏன் நம்ம ஆட்சியில் இது போன்று நடைபெறவில்லை? இப்பொழுது இது போன்ற தவறுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படாத காரணத்தினால்தானே இது போன்ற தவறுகள் நடக்கிறது. யாரை நம்பி நாம் பள்ளிக்கு அனுப்புவது? பசங்களை அனுப்பினால் கஞ்சாவுக்கு அடிமையாகி விடுகின்றார்.